கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஜனனி சக்தி எங்க போய் தேடுறதுன்னு தெரியாம வழி தெரியாம உட்கார்ந்துருக்கும் போதுதான் அப்ப சக்தியோட குரல் கேட்கலான்னு நினைக்கிறாங்க ஜனனி. சக்தியோட குரல் வாய்ஸ் மெசேஜை ஆன் பண்ணி பார்க்கும்போது அப்ப சக்தி பேசிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து தென்காசியில இருக்கிற ஆர்எஸ் ஆஸ்பத்திரி எந்த பக்கம் பார்க்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப சக்தி அதுக்கு வழி சொல்றாங்க. இங்கிருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்துடுங்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஜனனிக்கு ஒரு வெளிச்சம் பிறந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல தான் இருக்கானா சக்தி. அங்கிருந்து தான் காணாம போயிருக்கான். அப்ப அங்க போய் தேடி பார்த்தா கண்டிப்பா யாரோ ஒருத்தராவது நமக்கு தகவல் சொல்லுவாங்கன்னு நினைச்ச ஜனனி அங்கிருந்து ஓட்டோட்டமா ஓடி போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சு தென்காசிக்கு போயிருக்கிறாங்க. ஜனனி அங்க பார்த்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் சக்தியோட போட்டோவை காட்டி, இவர் எங்காவது பார்த்தீங்களா, நேத்து சாயந்தரம் இதே ரோட்ல தான் அவர் வந்திருக்காரு, யாராவது பார்த்திருந்தா சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சாத குறையா கெஞ்சிக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா கெஞ்சி மன்றாடி கேட்கறாங்க. இல்லம்மா நான் பார்க்கல, நீ பார்க்கல அப்படின்னு கேட்டவங்க எல்லாருமே நானும் நீயும் பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் பார்த்துட்டு என்னடா இது, யார் போட்டவ இந்த பொண்ணு இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்குதுன்ட்டு, ஏமா யாரை பார்த்தியான்னு கேட்குற அப்படின்னு கேட்கவும், இதை பாருங்க இது என் வீட்டுக்காரர், இவர் எங்கேயாவது பார்த்தீங்களா, நேற்று சாயந்தரம் வரைக்கும் இந்த வழியை தாங்க வந்திருக்காரு, பார்த்துருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன், யாராவது கிட்ட விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நபரும் பார்த்துட்டு இல்லைம்மா நான் பார்த்த மாதிரியும் இருக்கு பார்க்காத மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இருமா நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு ஃபோனை பண்ணி குணசேகர்கிட்ட இந்த தகவலை சொல்லிடுறாங்க. குணசேகர் இது கேட்டதும், ஓஹோ அந்த நெட்டை கழிச்சு தென்காசியில தான் சுத்திட்டு இருக்காளா, நான் வலை போட்டு தேடி பிடிச்சி கொண்டாட போறாளா, இருக்கட்டும் இருக்கட்டும் சுத்திக்கிட்டு திரியட்டும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அந்த நபரும், ஐயா என்னங்க ஐயா சொல்லட்டும், சக்தி பையன் ராமசாமி அண்ணங்கிட்ட தான் இருக்கான், நான் சாப்பாடு வாங்குறதுக்காக கடை வீட்டுக்கு வந்தேன், இந்த புள்ள வேற இப்படி கேட்குது, நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, பார்த்த மாதிரியும் இருக்கு பார்க்காத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன், இப்போ நான் என்ன சொல்லட்டுங்கிறாங்க. டேய் நீ எதுக்குடா சொல்ற, அவ சுத்த விடுடா, அங்க பார்த்து இங்க பார்த்துன்னு ஏதோ ஒன்று சொல்லி அவளை சுத்த விடு, அவளுக்கு அதுதான்டா வேணும், அவள் அப்படிதான்டா அனுபவிக்கணும், அப்படித்தான் அலையணும், நீ சொல்லு நான் சொன்ன மாதிரி சொல்லு அப்படின்னு குணசேகர் சொன்னதுக்கப்புறம் அந்த நபரும், ஆமாம்மா இந்த பையன் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தது, நான் பக்கத்தில் தான் நின்னேன், இங்கேருந்து இன்னொரு 5 கிலோமீட்டர் போனால் அந்த கடையில் போய் டிஃபன் சாப்பிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருந்தான், அப்போ தான் நான் பார்த்தேன், அப்போ யாருக்கிட்டையோ விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்களும் ஏதோ ஒரு அட்ரஸை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இவன் ஏதோ அட்ரஸை தானே தேடி வந்தான் அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லி ஜனனி அவரை நம்பி ஜனனிக்கும் ஆமாங்க அட்ரஸை தேடித்தான் வந்தான், நீங்கள் பார்த்தா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நான் தான் சொன்னேனே இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போமா, அங்கே ஒரு கடை பக்கமாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், அங்கே போய் விசாரிச்சின்னா அநேகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இதை கேட்ட ஜனனியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு ஆட்டோவில் போகும்போது அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாங்க, எங்கம்மா எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால், என் புருஷன் இங்கே தான் ஒரு அட்ரஸை தேடி வந்தாருங்க ஐயா, ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்தில் அங்கே தான் இருந்தாராம், அதை ஒருத்தர் சொன்னார், அதை கேட்டு தான் நாங்கள் போகிறேங்கிறாங்க. இங்கே உங்கள் புருஷன் ஃபோட்டோவை காட்டுங்கிறாங்க. அப்போ அந்த ஃபோட்டோவை காட்டும்போது, அடடா இந்த பையனா, ஏமா இந்த பையனை சவாரிக்கு கூப்பிட்டேன், அவன் இல்லைப்பா நான் நடந்து போகிறேன்னு சொல்லி இந்த வழியாக தானே போனான், அவன் இங்கே அங்கே இருந்தாங்கிறாங்க. திரும்பவும் ஜனனி என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்தீங்களாங்கிறாங்க. அடா ஆமாம்மா, பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கும் கூட நான் பாதி தூரம் விட்டேன், நான் இந்த வழியாக போய்க்கிறேன், எனக்கு இது பக்கம் அப்படின்னு சொல்லி அவன் இந்த வழியாத்தம்மா போனான் அப்படின்னு சொல்லி போன வழியை காட்டுறாங்க. இதை கேட்ட ஜனனி இன்னும் துடிச்சு போயிடுறாங்க. ஐயோ அப்போ அங்கே இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, பஸ் ஸ்டாண்டே இந்த சைடில் இருக்கும்போது அவன் எதுக்குமா அங்கே போக போகிறான், பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி 1 மணி நேரத்தில் வரேன்னு சொன்னவன் சாப்பாட்டுக்கோசரம் அத்தாந்தோறும் போயிருக்க வாய்ப்பு இல்லைம்மா, இதோ இந்த வழியாக போயிருந்தா பஸ் ஸ்டாண்டு பக்கம், அநேகமாக இந்த வழியாக தான் அவன் போயிருக்க வாய்ப்பு இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் கேட்டு பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. சரிங்க ஐயா இந்த வழியை பக்கம்னு சொல்கிறீங்களா, அந்த வழியாகவே நீங்கள் வண்டியை விடுங்க ஐயா, அதில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கும்போது தான் ஜனனி வந்துட்டு இருந்த ஆட்டோ வேற ரிப்பேர் ஆயிடுது, ஏதோ மெக்கானிக் வந்துதாம்மா ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னங்க ஐயா இப்படி சொல்லிட்டீங்களே, ஐயோ இந்த வழியா தானே நடமாட்டமே இல்லையேங்கிறாங்க. ஆமாம்மா பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு குறுக்கு தடமா, அதில் போனால் 6-7 கிலோமீட்டர் சுற்றி போகணும், இதுவாக இருந்தால் 1.5 கிலோமீட்டரில் உள்ளே போயிடலாங்கிறாங்க. சரிங்க ஐயா இங்கே ஆஸ்பத்திரி ஆர்எஸ் ஆஸ்பத்திரின்னு ஏதாவது இருக்காங்கிறாங்க. அட ஆமாம்மா அது என்ன பக்கத்தில் தான் இருக்குது, ஏன் அங்கே போயிருப்பான்னு உனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க. இல்லைங்க இங்கேருந்து யாரோ விசாரிச்சாங்க, அதுக்கு அட்ரஸ் சொன்னாங்க, அந்த அட்ரஸை தான் நான் தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேங்கிறாங்க. ஓஹோ ஃபோன் மூலமாக நீ விசாரிச்சுக்கிட்டு வந்திருக்கியா, சரிம்மா நான் முதல்ல ஆட்டோ மெக்கானிக்கை கூப்பிட்டு இதை ரெடி பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் உன்னை கொண்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போகிறேன், நீ அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரர் ஒரு நல்ல மவராசை அவர் ஆட்டோ மெக்கானியை ரிப்பேர் பார்க்க வர சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து ஒருத்தர் வந்து, ஏமா நீ ஜனனியான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க ஜனனி, உனக்கு எங்கள் பாஸ் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, பார்க்க வர முடியுமான்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் யாருன்னே தெரியாத நான் உங்களோட வர விரும்பலைங்கிறாங்க. இதை பாருமா உன்னோட நல்லதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம்,
உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் எங்கள் பாஸ் வர சொல்லியிருக்காரு. உன் புருஷன் சக்தியை தேடித்தானே நீ வந்திருக்கீங்கிறாங்க. சக்தின்னு சொன்னதும் ஜனனி ஆமாங்க என் புருஷனை பார்த்துருக்கீங்களாங்கிறாங்க. அட ஆமாம்மா வா, உன் புருஷன் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும். நீ வந்தீன்னா எங்கள் பாஸ் மூலமாக உன் புருஷனை கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க. இதை கேட்ட ஜனனி ஆட்டோக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. நான் அவர் கூட போகிறேங்கிறாங்க. என்னம்மா முன்ன பின்ன தெரியாத ஊரில் அடையாளமே தெரியாதவர் கூட போகிறேன்னு சொல்கிறியம்மாங்கிறாங்க. இல்லைங்க என் புருஷனை தேடி தான் வந்திருக்கேன். அவங்க பேரெல்லாம் சொல்கிறாங்க. அதனால அவரை நம்பி நான் போகிறதுல தப்பில்லைன்னு எனக்கு தோணுது. சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். நான் போகிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அந்த பேர் சொன்ன நபர் கூட போகிறாங்க. போகிற வழியிலேயே ராணா பேசுகிறாரு. என்ன அவள் வந்துட்டாளாங்கிறாங்க. ஆமாங்க ஐயா ஜனனி வந்துட்டாங்கிறாங்க. சரி நான் சொல்கிற இடத்துக்கு அவளை அங்கே கூட்டிகிட்டு வாங்குறாங்க. உங்கள் பாஸ் யார், எங்கே இருக்காங்க, சக்தி எங்கே அடைச்சி வச்சுருக்காங்கங்கிறாங்க. இதை பாருமா, சக்தியை அடைச்சி வச்சிருக்கிற இடத்த தான் நாங்கள் காட்டுவோம். சக்தியை போய் மீட்டுக்கிட்டு வர்றது உன்னோட பொறுப்பு. எங்கள் பாஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நீ பார்க்க முடியாதுங்கிறாங்க. தயவு செய்து சொல்லுங்கள், எனக்கு எப்படியாவது சக்தியை கண்ணில் காட்டினீங்கன்னா போதும் அப்படின்னு கெஞ்சுறாங்க ஜனனி. உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் எங்கள் பாஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சக்தி பையன் ஏற்கனவே ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்போவும் எங்கள் பாஸ் தான் காப்பாற்றினார். இப்போவும் ஏதோ ஒரு ரவுடி கும்பல் கிட்ட தான் மாட்டிக்கிட்டதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவனை காப்பாற்றுறதுக்காக போகிறோம். நாங்கள் போகிறத விட நீயா போய் உன் புருஷனை காப்பாற்றி மீட்டு கொண்டு வரதே சரின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதான் எங்கள் பாஸ் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. நீ இந்த ஊருக்கு வந்த விஷயம் எங்களுக்கு அப்போவே தெரியும். பயப்படாமல் போ. உனக்கு ஏதாவது தேவைன்னா இந்த அட்ரஸில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லி ராணா அவரோட அட்ரஸை கொடுக்குறாங்க. இந்த அட்ரஸை நம்ம ஏற்கனவே எங்கேயோ பார்த்துமே அப்படின்னு நினச்ச ஜனனி, அட ஆமாம் விஸ்வா ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தபோது இந்த கார்டை தானே கொடுத்துட்டு போனார், அதே கார்டு தான் இவங்களும் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்த ஜனனிக்கு தூக்கி வாரி போடுது. ஆமாம் இவரை நான் பார்க்கணுன்னு கம்பெனிக்கு போயிருந்தேன், ஆனால் இவரை பார்க்க முடியல. அவரும் தென்காசியில் தான் இருக்காரா அப்படின்னு ஜனனி கேட்குறாங்க. இதை பாருமா, தேவையில்லாத கேள்வியெல்லாம் நீ கேட்டு டென்ஷன் ஆக்காத. ஒழுங்கு மரியாதையாக பேசாமல் வர்ற. நாங்கள் சொல்கிற இடத்துல நீ போய் உன் சக்தியை அவனை பத்திரமா பாதுகாப்பாக திருப்பி கூட்டிகிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. இதை பற்றியெல்லாம் நீ எதுவும் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒருவேளை உனக்கு ஆபத்துனா மட்டும் இந்த கார்டில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் அடி, நாங்கள் யாராவது வருவோங்கிறாங்க. கார்டை திருப்பி திருப்பி பார்க்குறாங்க ஜனனி. டிஆர்ஏன்னே போட்டிருக்குது. இது யாராக இருக்கும்? இந்த கம்பெனிக்கு தானே நம்ம அன்னைக்கு போன போது நம்ம பேரை மாற்றி சொன்னோம். அப்போ அவர் ஒரு வேளை பார்த்துருந்தாலும் இப்போ நம்ம பேரை கரெக்டாக கண்டுபிடிச்சி கூப்பிட்ருக்காங்கன்னா எப்படி தெரியும் இவங்களுக்கு என் பேர் அப்படின்னு யோசிச்சுட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் வராங்க ஜனனி. இதை பார்த்து அந்த நபர் சொல்கிறாங்க, என்னம்மா ரொம்ப சிந்திக்காத. எங்கள் பாஸ் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்கா? ஆனால் அவர் யாரும் பார்க்க முடியாது. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். உன் புருஷனை அடைச்சி வச்சிருக்கிற இடம் வந்துருச்சு. நாங்கள் இந்த இடத்துல விட்டுருவோம். நீ நேராக உள்ளே போய் லெஃப்டில் திரும்பி ரைட்டில் கட் பண்ணு. நீ போனதும் சக்தியை பார்க்கலாங்கிறாங்க. இதை கேட்ட ஜனனி அப்படியே காரை விட்டு இறங்கினதும் ஆவேசமாக பறந்து அடிச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி லெஃப்டில் திரும்பி ரைட்டில் திரும்பி பார்த்தா அங்கே சக்தியை தலைகீழாக கட்டி தொங்கிட்டுருக்குறாங்க. ராமசாமி மெய்யப்பன் உட்காந்துருக்கிறதா பார்த்ததும் ஜனனி, டே ஏண்டா இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க. ஓ வந்துட்டியா? ஆமாம் உனக்கு எப்படி இந்த அட்ரஸ் கிடைச்சிது? நீ நேராக வந்துட்டு புருஷன் மேலே அவ்வளவு பாசம் அப்படின்னு கேட்கவும், ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இவர் என்னடா பாவம் பண்ணாரு? இவர் எதுக்குதா கடத்திட்டு வந்த? ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் கேள்வி கேட்குறாங்க ஜனனி. ஹே பேசாமல் இருடி. உன் புருஷனை நான் ஒன்றும் கடத்தணும்னு ஆசையிலெல்லாம் கடத்தல. இவனை நானே கடத்தி எனக்கு என்ன ஆக போகுது? ஆதி குணசேகர் தான் இவ்வளவு பணம் தரேன் நீ கடத்திட்டு போன்னு சொன்னான். அதனால தான் நான் கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன். அவர் சொன்னால் மட்டும்தான் நான் விடுவேன். அது வரைக்கும் நீ இங்கே லாக் ஆகித்தான் கிடக்க போறேங்கிறாங்க. இப்போ சொன்னதை கேட்டதும் பதட்டத்தோடவும் ஆவேசத்தோடவும், டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சக்தியை இந்த அளவுக்கு நீ சித்திரவதை பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா அவன் கழுத்தை சட்டை பிடிக்கிறாங்க. ஏய் போடி அந்த பக்கம் அப்படின்னு ஓங்கி ஒரு அறை விட்டதும் ஜனனி அந்த பக்கமாக போய் தெரிச்சு விழுறாங்க. விழுந்த வேகத்தில் இப்படி அண்ணாந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல தான் ராணா வந்து நிற்கிறாரு. அது ராணான்னு தெரியாத சக்தி அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. ஐயா அவங்கள பார்த்தா பெரிய மனுஷனா தெரியுது. தயவுசெய்து என் புருஷனை காப்பாற்றுங்க. இவன் என் பெரியப்ப பையன் தான். இவனே இப்படி ஒரு சதி வேலை செய்வான்னு நான் நினச்சி பார்க்கல. குணசேகர் தான் பணத்தை கொடுத்து கடத்த சொன்னதா சொல்றாரு. சக்தி எதுவும் அறியாதவ, பாவம் எந்த தப்பும் செய்ய, தயவு செய்து காப்பாத்துங்க சார் அப்படின்னு ஜனனி கெஞ்சி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுட்டு இருக்கிறத பார்த்த ராணா, இந்த வேலைகளை செய்யக்கூடியவனே குணசேகர் தான். இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் மெய்யப்பா ஒழுங்கு மரியாதையா சக்தியை அவுத்து விடுங்கிறாங்க. நீ யாரடா இதை வந்து சொல்றதுக்கு? என்கிட்ட தேவையில்லாம மோதாத. நான் யார் தெரியுமா? மதுரக்காரன் ஆதி குணசேகர் சொல்லித்தான் நான் இந்த சக்தி பயலை கொண்டு வந்து இங்க கட்டி போட்டு வச்சிருக்கேன். குணசேகருக்கு இந்த ஊர்ல இருக்கிற செல்வாக்கு என்னன்னு உனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையை நீ வந்த வேலையை பார்த்துட்டு போ. என்ன இவளை முன்னாடி அனுப்பி பின்னாடி வண்டியாங்கிறாங்க. ஓஹோ அவ்வளவு பெரிய ஆளா குணசேகரன்? குணசேகரா நானான்னு பார்த்துக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா இந்த சக்தி பயில அவுத்து விட்டுருங்கிறாங்க. அப்போ மெய்யப்பன் சொல்றாரு, உன்னால எல்லாம் எங்களை எதுவும் பண்ண முடியாது. நான் எத்தனை அடியாட்கள் வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லி அங்கிருந்து திரும்பி பார்த்தா ஒரு 10 பேர் வந்து
நிற்கிறாங்க. அந்த 10 பேர்த்தையும் அடக்கிறதுக்கு ராணா கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஒரு 20 பேர்த்த. இந்த 20 பேருமா சேர்ந்து 10 பேர்த்த அட்ரஸ் இல்லாமல் உண்டில்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறாங்க. தலைகீழாக கட்டி தொங்கிட்டு இருக்கிற சக்தியை கட்ட அவுத்து சக்தி உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஜனனி போனதும் சக்தி சக்தி உனக்கு ஒன்றும் இல்லையில அப்படின்னு தண்ணியை கொடுத்து முகத்தில் தண்ணியை தெளித்து மயக்கத்தை தெளிவு வச்சு சக்தி கண்ணு முழிச்சு பாரு, இனிமேல் உனக்கு எந்த பயம் இல்லை, உனக்கு இனிமேல் எதுவும் ஆகாது, வந்துட்ட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜனனி. அப்பதான் சக்தி லேசா கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. ஜனனி நீ வந்துட்டியா? என்ன தலைகீழா கட்டி தொங்க ஜனனி, எனக்கு ஞாபகமே இல்லாம போச்சுங்கிறாங்க. ஆமா சக்தி, இவ்வளவு நேரமா உன்னை தலைகீழா தொங்க விட்டுட்டாங்க, உன்னோட ஞாபகமே உங்ககிட்ட இல்லாம போச்சு. அப்பாடா எப்படியோ சக்தி நினைவுக்கு வந்துருச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம். சரி சக்தி இங்க இருக்க வேண்டாம், வா கிளம்பலான்னு கூட்டிட்டு போறாங்க. அப்ப திரும்பி பார்க்கும்போது அங்க ராணாவும் ராணாவோட ஆள்களையும் காணா. இங்க அடிபட்ட ஆளுங்க தான் அங்கங்க துள்ளிக்கிட்டு கிடக்குறாங்க. சக்தி இங்க இருக்க வேண்டாம், சீக்கிரம் போயிடலாம் வாங்குறாங்க. ஜனனி நீ எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறாங்க சக்தி. அதை நான் அப்புறமா சொல்றேன், வா சக்தி போலாம் அப்படின்னு. எப்படியோ ஜனனி ஒரு வழியா சக்தியை வெளியில கூட்டிட்டு வராங்க. ஜனனியும் சக்தியும் ஒரு வழியா தெப்பு தேறி ஒரு ஆட்டோ பிடிச்சு குணசேகர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்ப ரேணுகாவும் நந்தினியும் ஃபோன் பண்றாங்க. ஜனனி சக்தியை கண்டுபிடிச்சிட்டாங்கிறாங்க. அக்கா சக்தியை கண்டுபிடிச்சிட்டேங்க்கா, அவனை நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தணுங்கிறாங்க. என்ன ஜனனி சொல்ற, சக்திக்கு என்ன ஆச்சுங்கிறாங்க. சக்திக்கு பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை, அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும், அதனால டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் முதல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நாங்க கிளம்பி வர்றோங்கிறாங்க ஜனனி. ஜனனி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். நீ வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த காட்டு மிராண்டி பையங்கெல்லாம் என்ன வேலை செஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? தர்சனுக்கும் அன்புக்கரசிக்கும் கல்யாணமான மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. மேரேஜ் சர்டிபிகேட் இந்த கரிகால பையன் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட ஜனனிக்கு இன்னும் தூக்கி வரப்படுது. என்னக்கா சொல்றீங்க, அது எப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே, நடந்ததுக்கான சாட்சி எதுவும் இல்லையேங்கிறாங்க. சாட்சி இல்லாமையே இப்படி சாட்சியை கொண்டு வந்துட்டாங்க ஜனனி. இப்போ பார்கவிக்கு நாங்க என்ன பதில் சொல்லி என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. தர்சனும் முழிக்கிறான், நாங்க ஒரு வழி தெரியாம தவிக்கிறோம். இந்த வீட்டு ஆம்பளைங்க எல்லாரும் இந்த அன்புக்கரசியை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு இவதான் தர்சனோட பொண்டாட்டி, என் அடுத்த வாரிசுன்னு வேற சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. அந்த கிழவி சக்தியை காணானதும் அது ஒரு பக்கம் பைத்தியம் படிச்ச மாதிரி அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டு இருக்கு. இவங்களோட ஆணாதிக்கம் வேற அளவில்லாம போய்கிட்டு இருக்கு. ஒரு போட்டோ வீடியோ இதுவும் இல்லாம அந்த போட்டோக்காரனும் செத்து தொலைஞ்சிட்டான். போன்ல இருக்குதுன்னு பார்த்தா போன்ல இருக்கிற போட்டோவெல்லாம் டெலீட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படிதான் நடந்ததுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. தர்சனுக்கும் பார்கவிக்கும் நடந்த கல்யாணத்தை நாங்க எப்படி இனி பத்திர பதிவு பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே ஜனனி. இந்த குணசேகர் வேற இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இவ்வளவு பெரிய குழப்பத்தை கொண்டு வந்து வச்சிருக்காரு. இப்போ தர்சன் பார்கவியை விட்டு விலக முடியாம தவிக்கிறாரு. ஆனா இவங்க எல்லாரும் வெளியே விரட்டுறாங்க. நாங்க என்ன ஜனனி பண்றது, ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலையில சிக்கியிருக்கோம். நீ எப்படியாவது சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா பரவாயில்லைங்கிறாங்க. நான் சீக்கிரமா சக்தியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ட்ரீட்மெண்ட் முடிச்சதும் நானும் சக்தியும் சீக்கிரம் வரோம். எங்களுக்குன்னு ஆதாரத்தை கொற்றவை மேடம் தயார் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாங்க கொற்றவை மேடத்தை கூட்டிட்டு நேரடியா நான் அங்க வரேங்கிறாங்க. சரி ஜனனி, போலீஸ் முன்னாடி தானே இந்த கல்யாணமும் நடந்தது, இத்தனை பேர் சாட்சி இருக்கும் கையெழுத்தும் போடாம சாட்சியே இல்லாத இப்படி ஒரு சர்டிபிகேட்டை கவர்மெண்ட்ல பதிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு பயமா இருக்குது அப்படிங்கிறாங்க ரேணுகா. பயப்படாதீங்கக்கா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் நம்ம பார்த்துக்கலாங்கிறாங்க. சரி ஜனனி, நீ வரும்போது அந்த வக்கீல் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வா, அப்பதான் நம்மளுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியுங்கிறாங்க ரேணுகா. சரிங்கக்கா நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவும் நந்தினியும் என்ன செய்யறதுனே தெரியாம இப்ப பார்கவிக்கு ஆறுதல் சொல்லவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க தர்சன் பார்கவி, நீ இதை நம்பியெல்லாம் நீ வெளியில போயிடாத, நான் உனக்கு இருக்கேன், எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேங்கிறாங்க. அன்புக்கரசி ஒரு பக்கம், இதை பார் தர்ஷா, நீ தான் என் புருஷன்னு உறுதியாயிடுச்சு, இதுக்கப்புறமும் நீ பார்கவியோட பேசுறத நான் அனுமதிக்க மாட்டேன். தான் என் புருஷன், நான் தான் உன் பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமகன்னா அது நான் மட்டும்தான் அப்படின்னு அன்புக்கரசி சொல்லுவோம். அப்படி சொல்லுமா அன்புக்கரசி, எங்கேயோ இருந்து ஒண்ட வந்த வழியெல்லாம் நான் மருமகளா ஏத்துக்க முடியுமா என்ன? அறிவுக்கரசியோட தங்கச்சி தான் அன்புக்கரசி, அன்புக்கரசி தான் இந்த வீட்டோட மருமகன்னு நான் எப்பவே முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க. இது கேட்ட முல்லை, அப்பாடா என்ன மாமா இது, உட்கார்ந்த இடத்துலயே என் அன்புக்கரசிக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துட்டீங்க பாருங்க, அதுவும் எங்களை இந்த வீட்டுல தலை நிமிர வச்சுட்டீங்க மாமா. இனிமே எனக்கு கவலை இல்லை, ஜெயிலுக்குள்ள இருக்கிற அருவிக்கரசி வெளியில வந்தாலும் என்னை தலை சீவிடுவாளோன்னு பயந்துகிட்டே இருந்த மாமா. ஆனா இன்னி பாருங்க, நெஞ்ச நிமித்திட்டு நேரா போய் நான் ஜெயிலில் அறிவுக்கரசியை பார்த்து இங்க நடந்த விஷயத்த அத்தனையும் சொல்லி சந்தோஷப்படுத்த போறேன். அது மட்டும் இல்லை, இந்த சந்தோஷத்தை சிறப்பா கொண்டாட போறேன் மாமா. கதிர் மாமா, உங்களுக்கும் பார்ட்டி பலமா இருக்குதுங்கிறாங்க. டே போது நிறுத்து, எப்படியோ அண்ணன் நினைச்சதை முடிச்சுட்டாங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். சரி சரி கரிகாலன் வரட்டும், எல்லாரும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குதுங்கிறாங்க குணசேகரன். தர்ஷினி, தர்ஷன், பார்கவி, நந்தினி, ரேணுகா எல்லாருமே நடக்கிறது என்னன்னே புரியாம அப்படியே பிட்டு பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. இங்க அன்புக்கரசி தான் பார்த்துட்டு, தர்ஷா இனிமே நான் சொல்றது தான் நீ கேட்கணும், இவங்களோடவெல்லாம் நீ சேரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அன்புக்கரசி அடிக்கழுதா அப்படின்னு சொல்லி தர்ஷன் கோவப்படுறாரு. நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல தர்ஷா, நீ என் புருஷன், நீ கோவப்படுறக்கும் அடிக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு, ரெடியா இரு, நானும் நீயும் எங்க அக்காவை பார்க்க போலாங்கிறாங்க அன்புக்கரசி. குணசேகரன் தர்ஷன் கிட்ட சொல்றாங்க, இதை பாருடா, அன்புக்கரசி என்ன சொல்லுதோ அதன்படி செய், இதுக்கு மீறி ஏதாவது செஞ்ச பையன் கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் 4 எபிசோட்ல பார்க்கலாம்.